இது கனவா இல்லை நினைவா உண்மை கிள்ளி உண்மை தெளிந்து உன்னை பார்த்தெந்தன் தாய்மொழி கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண் தோழனின் தோள்களும் அன்னை மடி அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி. ராகவிய பாத்தியா? ஆமா, பின்ன அவங்க வீட்டுக்கு போகும்போது அவளை பார்க்க மாட்டாங்களா? அவளை பார்க்க போறதெல்லாம் தோற கரெக்டு தான், புரியுதா? அவளை பார்த்து மொக்க போட்டுட்டு தான் வருவோம் அப்படின்னா முன்னாடியே நீங்க பால் வாங்க போகணும், புரியுதா? ஏசு கம்மன் இருப்பா. இல்லடி, நான் போய் அவகிட்ட பேசணுன்றதுக்காக போல. பால் கேட்க போனேன்னா அந்த பாண்டி அப்பதான் குண்டான் எடுத்து வச்சுட்டு நின்றுச்சு. இருப்பா தம்பி இசத்தை கறந்து தரேன் அப்படின்னுச்சு. அதுக்கு அறக்கிற வரைக்கும் சும்மா தானே கிடக்கும். சரி இவளும் ஆஸ்பத்திரிக்குன்னு கிளம்பல, அதனால ஒரு பேசிட்டு வருமானு பேசினேன். மற்றபடி மெனக்கட்டெல்லாம் அவகிட்ட பேசணும்னு உட்காந்து பேசி நான் ஒன்றும் டைமை வளர்த்துட்டு வரல, புரியுதா? புரியுது. ஒரு நாள் எனக்கு எல்லாம் புரியும், புரியுதா? ஏன் சும்மா ரீசு? இல்ல ரெண்டு பேரும் வேலை பாக்குறீங்களா இல்ல கதை பேசுறீங்களாடா? இந்த கிழவி ஒண்ணு மேனேஜர் இல்லாத குறையும் டீம் லீடர் இல்லாத குறையும் இந்த கிழவி உட்காந்து தீர்த்து வைக்கிது தெரியுமா நம்ம ரெண்டு பேருக்கும்? இல்ல சொல்லுங்க, ரெண்டு பேரும் வேலை பாக்குறீங்களா இல்ல கதை பேசுறீங்களா? கதை பேசுறதா இருந்தா நானும் கூட சேர்ந்து பேசுவேன், எனக்கு போர் அடிக்குதுல. ஏண்டி கதை பேசுறேன்னு உனக்கு தெரியுமா? வாயை திறக்காமலே வேலை பார்க்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா சொல்ல? ஐடி எம்ப்ளாய்னா வாயை திறக்காம வெறும் சிஸ்டத்தை மட்டும் தான் வெறிக்க பார்க்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா சொல்லு? வாயை திறந்து பேசினாலே கதை பேசுறீங்களான்னு கேட்குறேன். ஏன் நீங்க கதை பேசுங்க, பேசாம போங்க, வேலையை பாருங்க பார்க்காம போங்க. ஆனா ஏன் காதல கேட்கும்போது நான் அப்படிதான் கேட்பேன். பாட்டி நேற்று ரஜினி முருகன் படம் போட்டான் பாத்தியோ? ஆமாண்டா, வாரத்துல 5 வாட்டி போட்டுறானே கேபிள்ல தான். உண்மைதான், புது படம் எதுவுமே போட மாட்டான். இடி போடுறான்டா கேபிள்ல புது படத்தை. ஆனா என்ன பண்றான், அவனும் மாட்டிக்க கூடாது அடுத்தவங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுனால நைட்டு 11 மணிக்கு மேல போடுறான். நான் அப்படி புது படம் போடும்போதெல்லாம் முடிச்சு பார்த்துட்டு தானே தூங்குறேன். அப்படியா? எனக்கு தெரியவே இல்லை பாரு. நீ புது படம் போடும்போது எனக்கு ஒரு ஃபோன் பண்றியா? இல்ல இசு, போன்ல டவுன்லோட் பண்ணி வச்சு பார்க்கலாம் அப்படின்னா நெட்வொர்க் கரெக்டா கிடைக்க மாட்டேது. எங்க நம்ம வேலை பார்க்கறதுக்கு இந்த மரத்து மேலேயும் கிடத்தடியிலும் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல புது படத்தெல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியுமா சொல்லு பார்க்கும்? அதான் பாட்டி அப்டேட்டடா இருக்குல்ல, புது படம் பாட்டா சொல்லும், அதான் அப்படி பார்த்துக்கலான்னு. பாட்டி புது படம் போட்டா சொல்லும், அதை நீங்க பாக்குறதுலாம் தப்பு கிடையாது. ஆனா உங்க அப்பா நைட்டு 11 மணிக்கு உங்களை டிவி சுவிட்சில் கை வைக்க விடுவாரா? உனா ஒரு கேள்வியை கேட்டுருங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களால தான் ஒன்றும் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இதுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்க சொல்லுங்க பாக்கும்? என்னடா சொல்லி தோல, எங்க அப்பா ஏன் இப்படி இருக்காரு? அது போய் அவரை தான் கேட்கணும். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைன்னு. அவர் அப்படி இருந்தாலும் நீ நடா கொஞ்சம் தெளிவா இருக்கணும். ஒரு வீட்டில் டிவி பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு எல்லாத்துக்குமா நான் ஒருத்தன் பர்மிஷன் கேட்டுட்டு இருப்பான். அப்படி பர்மிஷன் கேட்டு வாழறது உனக்கே போர் அடிக்கலையாடா? அடிக்குதுதான், ஆனா என்ன பண்றது? ஏலே என் பேத்தியாச்சும் நீ எப்படி டிவி பார்ப்ப உங்க அப்பனுக்கு பயந்துட்டுன்னு கேட்கறா. என் கேள்வி என்ன அப்படின்னா, நான் ஃபோன் பண்ணும்போது நீ முதல்ல ஃபோன் எடுப்பியா? ஒரு நல்ல கேள்வி. ஃபர்ஸ்ட் இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. ஃபோன் வந்தா எடுத்து பேசிடுவியா? பாட்டி நானும் என்ன லவ்வா பண்றோம் சொல்லு பாக்கும்? பாட்டி போன 11 மணிக்கு எடுத்து எங்க அப்பா எடுத்துக்கு அதெல்லாம் கிடையாது. நான் அப்படியே எடுத்து பேசிடுவேன். ஏலே பேசாம நீ என்னைய லவ் பண்ணடா, நானே தைரியமா உன்னை பாத்துக்கிறேன். தாத்தா சொல்லிட்டான். அட போடா போக்கத்தவன. அப்புறம் அப்படியே மறந்துட்டு டாபிக்கை மாத்திட்டேன் பாரு. ராகவியை பார்த்து பேசினல. ஆமா, ஈவினிங் வர சொன்னியா? அவனுங்கள்ட்ட சொல்ல சொன்னியா? அதெல்லாம் சொல்லிட்டேன், அவ வரேன் தான் சொன்னான். அப்புறம் அதான் அவனுங்களை வர சொன்னேன். பார்த்து ஆஸ்பத்திரிக்கு போ, பார்த்து அவனுங்க கூட இரு, சேஃப்டியா இரு. பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் தைரியமா இருந்தாலும் எதுக்கும் ஆம்பளத்தனம் முக்கியம். அவனுங்க கூட போய் பார்த்து எடுத்து வான்னு சொன்னேன். அப்புறம் அப்புறம் அவ்வளவுதான். வேற என்ன பேச போறேன் நானு? இல்ல வழக்கமா ஒரு பிட்டு போடுவீங்களா, இந்த பிட்டையும் போட்டு வந்தீங்களான்னு கேக்குறேன். யாண்டி? இல்ல சொல்லுங்க, அந்த பிட்டை போட்டீங்களா? அவ பொட்டு உண்மையிலே அழகா தான் இருக்கு. யாராவது இந்த மாதிரி பொட்டு வச்சிருக்காங்களா? எங்க கிழவி அந்த பொட்டு தான் வச்சிருக்கு. அது உன் கண்ணுக்கு தெரியுதா? அடி எஸ், உங்களுக்கு என்ன சேவை தேவைப்படுது? பாத்துட்டியா? ஏன் பாட்டி வச்சிருக்கிறது இம்மானால நான் சரியா கூட பார்க்கலன்னா சும்மா நீ பாட்டியை கணக்கு எடுத்துட்டு பேசாத. பாட்டி வச்சிருக்கிறது அவ வச்சிருக்கிறது என்ன ஒண்ணா? அவ வச்சிருக்கிறது நல்லா இருக்கு. பைத்தியங்க, இதுங்க ரெண்டுத்தையும் வச்சு மேனேஜர்லாம் ஆஃபீஸில் எப்படி மெயின்டைன் பண்ணுறான்னு தெரியல. எதுக்கு நம்மளை கூப்பிடுங்கன்னு தெரியாது, கூப்பிட்டுட்டு அதுங்க மட்டும் பேசிட்டு இருக்குங்க. பைத்திய கரியாட்டம். நம்மளை ஏன் குடிச்சுங்கன்னு இதுங்க வாயை ஊத்து பார்த்தா கூட பேசுறது கேட்காது. அப்படி என்னத்தை தான் பேசுங்களோ தெரியல. ஏடி சரசு என்னத்தா? வாழைப்பழம் ஒரு சீப்பு கேட்டியானே உன் புருஷன் சொன்னானா? அதுக்கு என் புள்ள வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான், வந்து வாங்கிட்டு போய் சொல்லிட்டேன். அதான் ஒரு சீப்பா ஒரு 10 மட்டும் வாங்கிக்கிறேனே. ஒரு சீப்புலேயே 10 தான் இருக்கும். இது என்ன பைத்தியம் வளருது? சரி இதுக்கு விளக்கம் கொடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? 10 வாங்கிக்கன்னு சொல்லி கொடுப்போம். சரிடி 10 மட்டும் வாங்கிக்க, ஒரு சீப்பு வாங்க வேணான்னு. சரி அப்பதான் இந்த வாரம் காசு எடுத்துட்டு வா. மாரியம்மாள் மளிகை கடையை கூடிய சீக்கிரம் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா ஆக்கணும். அப்பதான் நான் சாதிச்சதுக்கான அர்த்தமா இருக்கும்.
இங்க பாரு, நம்ம ஊர்ல இருக்க இட்டு போன ஒரு வளையக்கடை புரியுதா? அந்த வளையக்கடையில 4 சாந்து போட்டும் 4 ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறதா வச்சிருக்கான். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அவன் வச்சிருக்கான். இந்த ராகவியோட பாட்டு இருக்குல்ல, ஒரு நாள் பொட்டு வைக்க சொல்லி கேட்டிருக்கு ராகவி. அது வைக்க தெரியாம கோணல் மணலா வரைஞ்சி ஒரு கிறுக்கலை போட்டு விட்டுருச்சு. அந்த கிறுக்கலை பார்த்து நீ பொட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்ச. இப்ப சின்ன வயசுல அப்படி அந்த கிழவி வைக்க தெரியாம வச்சு விட்ட பொட்டு உங்க கண்ணுக்கு ஓவியமா தெரிஞ்சிருக்கு. அந்த ஓவியத்தை பார்த்ததுல இருந்து நீங்க நல்லா இருக்குன்னு தப்பி தவறி சொல்லிட்டீங்க. அப்படி நீங்க சொன்னதை கேட்டு அந்த மேடம் அன்னையிலேருந்து பிறை நிலவா போட்டுட்டு இருக்காங்க நெத்தியில. ஏன் அது பிறை நிலவு தான், அது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, அது ஒன்றும் கிறுக்கல்லாம் கிடையாது. அந்த பாட்டி அப்பவே யோசிச்சு தான் வச்சிருக்கு பொட்டு, இந்த பிள்ளைக்கு இந்த பொட்டு வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா, பிறை நிலவு போட்டு நல்லா தான் இருக்குன்னு அதான் கேட்கறேன். எங்க பாட்டி வேணா கேட்போமா விளக்கம்? ஏன் எங்க பாட்டி இந்த மாதிரி போட்டு வச்சிருக்குன்னு? அம்மனி தாண்டி. இல்லடா, இப்ப நீ சொல்ற கணக்குப்படியே வச்சுப்போம். அது பிறை நிலவு போட்டு தான். அந்த பிறை நிலவை பார்த்து நீங்களே நல்லா இருக்குன்னு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து சொல்லிட்டு வரீங்க. அப்படி இருக்கிற பிறை நிலவு என்னைக்கு வளர்ந்து முழு நிலவா மாறப்போகுது? இல்ல, கேட்கணும்னு தோணுது அப்பப்ப கேட்கறேன். நீனும் மறைக்கணும்னு தோணுது மறைச்சிட்டு இருக்க, அதான். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்போ நீ எத்தனை தடவை ஆங்கிளா கேட்டாலும் அவன் என்னோட ஃப்ரெண்டு. நம்ம 5 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸு, புரியுதா? ஆனால் அவளோட பொட்டு எனக்கு பிடிக்கும். நான் கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அது பிறை நிலவு அழகா இருக்கு. பாக்குறேன், நான் தான் சொல்லிட்டேனே பாக்குறேன்னு சொல்லிட்டு. பிறை நிலவு வளர்ந்து என்னைக்கு முழு நிலவா மாறி பௌர்ணமியா வரப்போகுதுன்னு பார்க்க தானே போறேன். அதுக்குள்ள இந்த ஈசனா போயா சென்ற போறேன். விஷ்ணு, கரெக்டான டைம் கோப்பிலாம் பார்த்துட்டு தானடா இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு தான் இருக்குது. அதுவும் மாதம் ஃபஸ்ட்லேயே வந்துடுது. டாக்டர்ஸ் ஒழுங்காக டைமுக்கு உள்ளே இருக்க மாட்டாங்க, டாக்டர்ஸ் கரெக்டாக பேஷண்ட்டை பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே சும்மா ரன் ஆகிட்டு இருக்கு, யாருக்கும் யூஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. அதான் எனக்கும் புரியல. மாசம் ஒரு கம்ப்ளைண்ட் எவன்டா மெனக்கிட்ட பண்றான்? அதைத்தான் நானும் தேடிட்டு இருக்கேன். எவன் பண்றான்னு தெரிஞ்சா சிறப்பாக கவனிச்சு விட்டுறலாம். அப்படி என்னடா இவனுங்களுக்கு காண்டு? இவனுங்களும் நல்லது பண்ண மாட்டானுங்க, நம்ம நல்லது பண்ண வந்தாலும் விட மாட்டானுங்க. நான் கடுப்பா இருக்கு தெரியுமா விஷ்ணு? அது எப்படிடா நம்மளே இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஊருக்கு போஸ்டிங் வாங்கி சரி நம்ம ஊர் ஜனங்களுக்கு நம்ம வைத்தியம் பார்க்கலனா வேற யார் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணா இவனுங்க அதுலயும் கை வைக்கிறானுங்க. அப்படி என்ன இந்த ஊருக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு வரணும் அப்படின்றதுல முழு மூச்சா நிக்கிறானுங்கன்னு புரிய மாட்டேதுன்னு. இதுல புரியறதுக்கு என்னடா இருக்கு? ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எல்லா சர்வீஸும் கிடைச்சிருச்சு. மக்களோட எல்லா குறையும் தீர்த்துட்டோம் அப்படின்னா எல்லாரும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலை தேடி போக மாட்டாங்க. ஸோ மக்களால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்காது. எவனோ ஒருத்தன் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணணும்னு ரொம்ப நாளாக வெறித்தனமான குறிக்கோளில் இருந்துட்டு இருக்கான். அவனாக தான் இருக்கணும் இந்த வேலையெல்லாம் பண்ணுறது. ராகவி சொல்கிறது கரெக்டு தான் அண்ணன். யாரோ ஒருத்தன் தான் பிளான் பண்ணுறான். அதுவும் தனியாலாம் நின்று பிளான் பண்ணல, நிறைய பேரை வச்சு தான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இழுத்து முடிட்டு முழு மூச்சா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தனால தான் இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்னா. அதான் மச்சான் யாருன்னு தெரியல. நம்ம ஊரில் இருக்கிற ஒருத்த மேலே எனக்கு டவுட் இல்லை. எனக்கும் அப்படி எதுவும் டவுட் இல்லைடா. நம்ம ஊரில் ஹாஸ்பிட்டல் வரக்கூடாதுன்றதுலே தீவிரமாக இருந்தானுங்க. அந்த ரீசன் இந்த ரீசன் சொல்லிட்டு பெட்டிஷன் எழுதி போகிறது அப்படின்னு சொல்லி தான் 5 கிலோமீட்டர் தள்ளி தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல் இங்கே வந்துச்சு. சரி இங்கேயாச்சும் மக்கள் பயனடைஞ்சிட்டு போட்டோம். 5 கிலோமீட்டர் தானே, நம்ம ஊர் மக்கள் இங்கே வந்துருவாங்க. சரி சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லாருக்கும் பஸ் வசதி இருக்கிற புது இடமா இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் மாறா எப்படியாவது கண்டுபிடிக்கணும்டா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு. இதே மாதிரி ஒரு டைம் கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருந்தது அப்படின்னா அது எல்லாமே கரெக்ட்னு ஒரு டைம் நம்ம ப்ரூஃப் பண்ண முடியாது. நம்ம 3 பேர் மட்டும் டாக்டர் கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டலில் இன்னும் ஸ்பெஷலிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம் இருக்காங்க. எப்போ வராங்க எப்போ போகிறாங்கன்னே தெரிய மாட்டேது. எனக்கு என்னவோ அவங்க மேலேயும் சேர்த்து தான் டவுட் இருக்குன்னு. பணம் வாங்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறவனுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறாங்களோன்னு. மேபி இருக்கலாம்டா மாறா, அவங்க மேலேயும் டவுட் இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஒரு எமர்ஜென்சி கேஸ் வரும்போதும் அது ரிலேட்டடாக இருக்கிற டாக்டரை தேடினா இப்போ தான் கிளம்புனாங்க, இப்போ தான் வரேன்னு சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம 3 பேர் மட்டும் தான் சின்சியராக டைமுக்கு வந்துட்டு டைமுக்கு போயிட்டு இருக்கோம். மற்ற எல்லாருமே சும்மா வந்துட்டு போகிற மாதிரி தான் தெரியுது. அந்த ஹேபிட்டை முதல்ல மாற்றணும்டி. சரி பார்த்துக்கலாம் விடு. சரி நீ போய் ஓபி பேஷண்ட்ஸ் அட்டன் பண்ணு, நானும் போய் என்னோட கேஸ் என்னன்னு பார்க்குறேன். ராகவி பாட்டிக்கு எதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் பரவாயில்லையா? பாட்டிக்கு உடம்பு சரியில்லைனா அது சொல்லுதுதான், ஒரு பக்கம் வேலையை செஞ்சுட்டு இருக்குதான். எங்க கம்முன்னு இருக்கு? பார்த்துக்கடி, உனக்குன்னு இருக்கிறது அவங்க மட்டும்தான். ஏன் நீங்களா இல்லையா? நாங்களாம் இருக்கோண்டி, நான் அதெல்லாம் தப்பு சொல்லலை. பட் உனக்காக சின்ன வயசுலேருந்து எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு உன்னை வளர்த்து ஆளாக்கி டாக்டர் ஆக்கியிருக்காங்க. அதனால அவங்கள தான் நீ எக்ஸ்ட்ரா கேரிங்கில் பார்த்துக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக எந்த ஒரு மெடிக்கல் இஷ்யூவும் சாதாரணமாக எடுத்துகிட்டு விட்டுறாத. எருமா, நான் என்ன அவள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ என்னடானா திரும்ப அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன். தானே அவன் சீரியஸ் அட்வைஸ் தானே பண்ணிட்டு இருக்கான். எதுக்கு பைத்தியக்கார சிரிக்கிறேன்? அது ஒன்றும் இல்லை, பிறை நிலவு நல்லா இருக்கான்னு பார்த்தேன். வாய மூடுன்னா? இல்லடி, பிறை நிலவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பௌர்ணமியாக மாறிடும்ல. பிறை நிலவு எப்பவுமே பிறை நிலவு தான், புரியுதா? அந்த பௌர்ணமியாக மாற்றலாம் முடியாது. மச்சான் சும்மா இருந்த, பிறை நிலவு பௌர்ணமியாக மாறல அப்படின்னாலும் ராகவி மாத்திடுவாளோ அப்படின்னு எனக்குள்ள தோணிக்கிட்டே இருக்குண்ணே. இப்போ வாயை மூடிட்டு சும்மாவே இருக்காது எருமை. உங்ககிட்ட போய் பேச வந்தேன் பத்தியா? ஏய் மாறா, நீ சொன்ன மாதிரி நான் என்னென்ன அந்த ஃபைலெல்லாம் போய் பார்க்குறேன், அப்புறமா உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் போகிறேண்ணே. சரி கிளம்பு.
ஏன் பக்கி? அதாவது மிஸ்டர் இளமாறன், ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. சொல்லட்டுமா? சொல்லி தொலை. வேணான்னு சொன்னா மட்டும் விடவா போற? அது இல்லை தான், பட் இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணும்ல, அதான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒரு ஊரில் வேணாம். இப்போ தானடா சொல்லுங்க. இப்போ சொல்றேன், வாய மூடு. Let me sing a good story, pay attention, listen to me. If you want, take it or else when I'm tension, live it, baby. Life is very short, Nanba, always be happy. Pallavi, the problems will come and go. கொஞ்சம் chill பண்ணு மாப்பே. சீப்பேன், உன்கிட்ட மனுஷன் பேசுவானா? மனுஷன் பேச மாட்டான் மச்சி, ஆனால் உன்ன மாதிரி ராட்சசன்லாம் பேசுவானே, அதனால தான் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்கேன். இல்லை மச்சான், ஒரு நாள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு, அந்த கதையை நான் பார்க்க தான் போறேன்னு பேப்பர் என்னைக்கு லவ் லெட்டர் ஆக போகுது. அதாவது விநாயகர் வச்சிருக்காரு ஒரு பேப்பர், அந்த விநாயகருக்கே என்னைக்கு லவ் லெட்டர் வரப்போகுது. அப்புறம் இந்த பிறை நிலவு எப்போ முழு நிலவாக போகுதுன்னு? சீப்பேன். கத்திரிக்காய் முத்தினால் கடத்தெருவுக்கு வந்தே சேரும். ஹீரோயின் காலேஜ் போயிட்டு வழக்கமாக இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் பஸ் ஏறுவாங்க. பஸ் ஸ்டாப்பில் என்னடா நம்ம இளமாறனோட வண்டி நிற்கிதுன்னு பார்க்குறீங்களா? பஸ் ஸ்டாப்பும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் ஆப்போசிட்டில் இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க் பண்ணால் கூட யாராவது வர்றவங்க போகிறவங்க உட்காருவாங்களோ இல்லை டிஸ்டர்ப் ஆகுமோன்னு சொல்லிட்டு பைக்குக்கு எந்த சேதாரமும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஜூஸ் கடையில் விட்டு பைக்கை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டு போவார். அப்படி அவர் விட்டுட்டு போகிற பைக்கை ஹீரோயின் பஸ் ஏறுறப்பையும் இறங்குறப்பையும் பார்த்து சைட் அடிக்கிறது அவங்களோட வழக்கம். என்னப்பா கூட ஒரு புள்ள நிக்குது, அந்த புள்ளையோட பேரை சொல்ல மறந்துட்டியே அப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ அதுக்கு தான் வரேன். நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிற ஒண்ணு கண்ணே கண்ணன்னு கருவேப்பிலை குத்து மாதிரி இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு இவங்க தான். இவங்க பேரு செண்பகம். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் காலேஜுக்கு போவாங்க வருவாங்க. சில டைம் நம்ம ஹீரோயின் கஷ்டமா இருக்கும் பொழுது 1% ஆதரவு இவங்க தான் கொடுப்பாங்க. பட் என்னதான் அவங்க தைரியம் கொடுத்தாலும் அந்த தைரியத்தெல்லாம் ஹீரோயின் பொருட்படுத்த மாட்டாங்க. அவங்க எப்பவும் போல அவங்க அத்தைக்கும் அத்தை பையனுக்கும் பயந்துக்கிட்டு தான் காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. கேட்டி இங்கே பாருடி, அந்த டாக்டர் வர டைம் ஆயிடுச்சுடி. மரியாதையா பஸ் ஸ்டாப்புக்கு போவோம். நின்று வெறிக்க பார்க்கறதுல என்னதான் வருமோ தெரியாது. அந்த ஆள் தான் நீ இந்த பைக்கு கிட்ட போய் நின்னாலே கத்துறான்ல. என்னன்னு தெரியலடி, இந்த பைக்கை பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும் போல தான் இருக்கு. நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வரட்டான். இது கொஞ்ச நேரம் பார்த்தாலும் கிட்ட போய் நின்று பார்த்தாலும் அந்த ஆளுக்கு எப்படிதான் மூக்கு வேர்க்குதுன்னு தெரியலடி. கிளம்பி வந்துடுறாண்டி. இது பைக்கு பார்க்கறது தப்பாடி. ஏன்டி பார்த்தா இல்லை அந்த பைக்கு கிட்ட போய் நின்னா இந்த ஆளுக்கு இவ்வளோ கோவம் வருது? அந்தால தான் கேட்கணும். நம்மளுக்கும் புரியாத புதிராக தானே போயிட்டு கிடக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ நீ கேள்வி கேட்டால் மட்டும் இதுக்கு ஆன்சர் கிடைக்கவா போகுது? பாடி போகலாம். இது கிட்ட போய் பார்த்துட்டு வந்துட்டான். இது அந்த ஆள் வந்தா நம்மள வைக்க மாட்டான்டி. தோழிதான் என்ன செய்யுமா? மூங்கில் காட்டில் தீ விழும் பொழுது மூங்கில் காடென்று ஆயினில் மாது கண்டான. இதுக்கு முன்னாடி சீன்லேயே சொல்ல மறந்துட்டேன். இன்ட்ரோ கொடுக்கறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நம்ம 2 ஹீரோ ஒரு ஹீரோயின் எல்லாரும் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இது ஒரு கவர்மெண்ட் ஜிஹெச். இவங்க 3 பேரும் படித்து டாக்டர் ஆனதே இந்த ஊரில் சர்வீஸ் பண்ணணுன்றதுக்காக தான். இவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை இந்த ஊர் மக்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால தான் என்ன வசதி இருந்தாலும் யார் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு சொன்னாலும் இவங்க ஒத்துக்கிறது இல்லை. எல்லா ஃபெசிலிட்டிஸும் கவர்மெண்ட்லேயே கிடைக்குது, கவர்மெண்ட் மூலியமாக நான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 3 பேரும் இந்த வயசில் ஊர் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மைண்டோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி எத்தனை டைம் சொல்கிறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. தம்பி பஸ் போயிடும்ல, நம்ம ஊருக்கு போகிற கடைசி பஸ். அப்புறம் விட்டுட்டா 1 மணி நேரம் உட்காந்துருக்கணும் தம்பி. பாட்டி அதுக்கு முன்னாடி பஸ்ஸுக்கே வந்துருங்க, எதுக்கு லேட்டாக வரீங்க? அடுத்த பஸ் சீக்கிரமாக வருதுன்னு தெரியுது இல்லை அடுத்த பஸ் போனாதான் என்ன 1 மணி நேரம் இருந்துட்டு போகிறது? தம்பி அது வந்து இங்கே பாருங்க பாட்டி, நான் ஒன்றும் உங்களை ரெகுலராக மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லல. பட் சுகர் மாத்திரை ஒரு டைம் வாங்குறீங்க, நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது சுகர் மாத்திரை அப்படியே போய் நீங்கள் வாங்கக்கூடாது. ஊபி சீட்டு வாங்கி டாக்டரை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் போய் டேப்லெட் வாங்கி போட்டுக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். என்ன தம்பி அதே பச்சை மாத்திரை தானே, அப்படியே கொடுத்தண்ணா. டாக்டரை பார்க்கறதுக்கு நம்ம வரும்போது தான் கூட்டம் நிற்குது, அதான் கால் வேற வலிக்குதுல்ல தம்பி. சரி அதே மாத்திரை தானே கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நேராக போய் வாங்கிட்டு போயிடுறேன். அப்புறம் சில மாதிரி நின்று நோட் பேட்ல எழுதுற மாதிரியே ஒரு சீன் போட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த ஹாஸ்பிட்டலோட நர்ஸு. அவங்க பேரு மலர்விழி. சார் எவ்வளோ டைம் சொல்லி தான் சார் பார்க்குறோம், பட் உங்களுக்கு புரிய மாட்டேது சார். டாக்டரை பார்த்துட்டு வந்து மாத்திரை வாங்குங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க சார். நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார். நீங்க சொல்றதுல நியாயம் இருக்குதான், பாட்டி பேச்சை கேட்க மாட்டாங்கன்றதுலாம் கரெக்ட் தான். ஆனா இது நம்ம சரௌண்டிங்ல இருக்கிற ஒரு சின்ன ஜிஹெச் தான். ஆனா இதுல நிறைய மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, நிறைய டாக்டர்ஸ் ஒர்க் பண்றாங்க தான். இங்க என்ன 1 லட்சம் பேரா வராங்க ஒரு நாளைக்கு? அது வந்து சார்
வரதே கொஞ்சம் பேர் தான். அதுலேயும் இந்த பாட்டி ரெகுலராக வராங்கன்னு உங்களுக்கே தெரியுதுல்ல. அவங்க கால் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் அந்த பாட்டியை பார்க்கும்போது ஞாபகம் வச்சுக்கிட்டு, வாங்க பாட்டி நான் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன், செக் பண்ணிவிட்டு மாத்திரை வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாதா? சார் நான் போய் செக் பண்ணுங்கன்னு தான் சார் சொல்கிறேன். போய் செக் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இருக்கிற கால் வலியில அவங்க சொல்றதை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நம்ம போவோம்னு போயிடுவாங்க தான். நம்ம தான் இங்க சேவை செய்யறதுக்கு வந்துட்டோம், புரியுதா? அப்படி இருக்கும்பொழுது ஒரு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் பேஷண்ட்டுக்கு பண்ணணும் தான். கால் வலிக்குதுன்னு சொல்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து என்கிட்ட வந்து நீங்க சொல்லக்கூடாதா? ஓபி பார்க்கும்போது டாக்டர் உங்களுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்றாங்க, ரொம்ப நேரம் நிக்க முடியல, ஃபர்ஸ்ட் இவங்க கேஸை பாத்துருங்க அப்படின்னு சொன்னா நான் என்ன பார்க்காமல இருக்க போறேன்? அது வந்து சார் மெனக்கட்டு அதை நடந்து வந்து என்கிட்ட உங்களால சொல்ல முடியல. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க சொல்றதை கேட்டுட்டு கால் வலியோட இருக்கிற அந்த பாட்டி வந்து என்கிட்ட செக்அப் பண்ண போறாங்க. கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ண கற்றுக்க கூடாது. அந்த கம்ப்ளைண்ட் நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த கம்ப்ளைண்ட் உருவாகாம இருக்கிறதுக்கு என்ன பண்றோம் அப்படின்றத யோசிக்கணும், புரியுதா? புரியுது சார். இங்கே வேலை பார்க்குற கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும். இந்த பாட்டிலாம் என்ன முழுசாவா பேசுது, கோளாரா தான் பேசுது. மலர்விழி மேடம், இல்லை சார், நான் பேஷன் டீட்டெயிலாக தான் எழுதுறேன், போலாம்லண்ணா. இங்க பாருங்க பாட்டி, நீங்க வருஷம் ஃபுல்லா ஒரே மாத்திரையும் சாப்பிடக்கூடாது. அப்படியே தம்பி? ஆமாம் பாட்டி, உங்க உடம்புல சக்கரை அளவு கூடி இருக்கா இல்ல குறைஞ்சிருக்கான்னு தெரியாம அதே மாத்திரையை சாப்பிட்டா திடீர்னு மயக்கம் வந்துடும். அப்புறம் உங்க உடம்பு தான் என்ன மோசமாகும். என்னப்பா பண்றது? நான் தான் சொன்னேனே கால் வலிக்குதுப்பா, நிக்க முடியல. அதுவும் இந்த மாத்திரை வாங்குற கியூக்கு போய் நின்னா எல்லாருக்கும் ஒரே நல்ல சுகர் மாத்திரை தராங்களா, அதனால கூட்டம் வேற கூட்டிடுது. அங்க நிக்கிறதே பெரும்பாடா இருக்கு. டாக்டர்கிட்ட காட்டுற நேரத்துல அங்க போய் நிப்போன்னு தான்ப்பா ஓடிடுறேன். சரி பாட்டி, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். நீங்க யார் நின்னாலும் பரவாயில்ல, எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட தானே ரெகுலரா காமிக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க என்கிட்ட வந்து பேசுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அட்லீஸ்ட் நம்ம மலர்விழி நர்ஸ்கிட்டயாச்சும் சொல்லுங்க, இதுக்கப்புறம் பொது சேவை செய்வாங்க. இல்லம்மா மலர்விழி? ஆமா டாக்டர். பார்த்தீங்களா, ஆமா சொல்லிட்டாங்க. ஒரு டைம் மாத்திரை வாங்க வரும்போது காலையில எதுவும் சாப்பிடாம வந்து ஒரு பிளட் டெஸ்ட், அதாவது ரத்த பரிசோதனை செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் எடுத்துட்டு வந்த ரிப்போர்ட்டை பார்த்து சக்கரை அளவு கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்றத பார்த்துட்டு மாத்திரையை கம்மி பண்ணலாமா இல்லை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்றத கரெக்டாக பார்த்து தான் மாத்திரை ஒரு டைம் கொடுக்க முடியும். நீங்க ஒரு டைம் மாத்திரை சாப்பிட்டு அடுத்த டைம் மாத்திரை வாங்க வரும்போது கம்பல்சரி இந்த டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சரிப்பா தம்பி, இதுக்கப்புறம் பண்றேன். என் மேல அக்கறை எடுத்து இவ்வளவு தூரம் சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது நான் நீ சொல்ற வார்த்தைக்காக வச்சு செய்ய மாட்டேனா? உங்க உடம்புக்காகவும் யோசிங்க பாட்டி, உடம்ப பார்த்துக்கோங்க, சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமா இருங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு சீட்டு தரேன், இந்த சீட் எடுத்துட்டு போய் கொடுத்து மாத்திரை வாங்குங்க, சரியா? அதையும் தாண்டி ஒரு சில சிஸ்டம்லாம் இருக்கு, உங்களால இவ்வளவு தூரம் வர முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, எனக்கு ரொம்ப கால்வலி இருக்கு தம்பி அப்படின்னு நீங்க யோசிச்சிங்க அப்படின்னா சொல்லுங்க. இப்பெல்லாம் வீட்டுக்கே வந்து சுகர் மாத்திரை கொடுக்குற அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. இருந்தாலும் நீங்க ஒரு டைம் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துக்கணுன்றதுக்காக தான் நான் கம்பல்சரி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றேன். இல்லப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு வரேன், என்னால முடியாத பட்சத்துல மாத்திரை உங்களால கொடுக்க முடியுமான்னு கேட்டா எங்களால கொடுக்க முடியும். வீட்டுக்கே வந்து உங்களுக்கு ஒரு சில ஃபார்மல் டெஸ்ட்டை மட்டும் பண்ணிட்டு கொடுப்பாங்க, சரிங்களா? அப்படியா? ஆமா பாட்டி, அந்த மாதிரி இருக்கு. என்ன அதுக்கான ஆள் தான் இங்க கரெக்டா கிடைக்கல, இன்னும் போடாம இருக்காங்க. அதுவும் நான் பெட்டிஷன் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு யாராவது இதுக்கப்புறம் வந்தா நம்பூர் சைடு இருக்கிறவங்களுக்குலாம் ரெகுலரா சுகர் மாத்திரை கொடுக்கறத பத்தி வீட்டுக்கே வந்து பேசி கொடுத்துட்டு வருவாங்க. சரிங்க தம்பி. இவங்களுக்கு கரெக்டா கைட் பண்ணுங்க, சரியா? சரிங்க டாக்டர். ஐயா, இங்க இருக்கிற வரைக்கும் உங்க வீட்டுல இருக்கிறவங்கள பாத்துக்கிற மாதிரியே பார்த்து இவ்வளவு தூரம் பொறுப்பு அனுப்புறீங்க. அங்கங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போக பயப்படுறாங்க. ஆனா நம்ம ஊருக்கு கிடைச்ச கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் சரி, அதுல இருக்கிற டாக்டர்களும் சரி பொக்கிஷன்யா. ஆமாய்யா, இந்த மனுஷனுக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிருக்க முடியுமா? ஐயோ பாட்டி, நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஐயா சரியாயிட்டார்ல. சரியாயிட்டாங்க டாக்டர். டிஸ்சார்ஜ்க்காக தான் கிளம்புனாங்க. பட் உங்களை பார்த்துட்டு தான் போகணுன்னு தான் வெயிட் பண்றாங்க, இல்லைனா எப்போவோ கிளம்பியிருப்பாங்க. அப்படிங்களா? சரிங்க ஐயா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. அதான் எப்படி இருக்கணும் போகணுன்றதை தாண்டி தைரியம் தன்னம்பிக்கையும் சேர்த்துல கொடுக்குறீங்க. அதனால அந்த மனுஷன் ஏதோ பேஷண்ட் மாதிரி அங்கே படுத்து கிடந்தாரு. நான் தான் ஏதோ நோயாளி கணக்கா இந்த பெட்டில் படுத்து கிடந்தேன். ஐயா, சொல்ல போனா இவ்வளவு நாள் நான் பூஜை செஞ்சுட்டு இருந்த அந்த கடவுளே நேரா வந்து எனக்கு ஆபரேஷன் பண்ணி காப்பாத்தின மாதிரி தான் இருக்கு. இந்த பிள்ளைங்களே இந்த காலத்துல உனக்கு நோயாப்பா, உனக்கு உடம்பு முடியலையாப்பா அப்படின்னு கேட்க யோசிக்குதுவோ, எங்க செலவு அதுவோ தலையில வெடிஞ்சிருமோன்னு. அப்படி இருக்கும் பொழுது நீ எங்களை விசாரிச்சு செலவெல்லாம் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் எங்களுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறதே பெரிய விஷயம்யா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஐயா சீக்கிரமே இன்னும் சூப்பராக சரியாயிடுவார். ஐயா எப்படி ஊரில் இருக்கிற சாமியை பத்திரமா பார்த்துக்கிறாரோ அதே மாதிரி தான் இங்கே வர்ற பேஷண்ட்டையும் நாங்கள் பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம். அதனால ஐயாவை நாங்கள் பத்திரமா பார்த்து சாமிக்கு சேவை செய்யறதுக்காக அனுப்பியாச்சு. நீங்கள் போய் எப்பவும் போல் உங்கள் பூஜை வேலையெல்லாம் செய்யலாம், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. ஆமாம், அதே மாதிரி ஆப்ரேஷன் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இனிமேல் ஐயாவுக்கு எண்ணெய் பலகாரம் காரம் இதெல்லாம் கம்மி பண்ணி தான் கொடுக்கணும், சரிங்களா? சரிங்க தம்பி, இவ்வளோ தூரம் பார்த்து பண்ணியிருக்கீங்க. உங்களுக்காக அவர் வாயை அடைக்கிட்டு கொஞ்ச நாள் இருக்க மாட்டாரா? இனிமே ஊர்ல யார் என்ன பிரச்சனைன்னு வந்து சாமி கிட்ட குறை சொன்னாலும் போய் ஆஸ்பத்திரியில காட்டுங்க. நம்ம ஊர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில கடவுள் மாதிரி டாக்டருங்க இருக்காங்கன்னு நான் சொல்லி அனுப்புறேன் தம்பி. அது போதும் ஐயா, நீங்கள் ஊரில் ஒரு வார்த்தை சொல்லும்போது அதை எல்லாரும் கேட்பாங்க, மக்கள் நம்பிக்கையோடு இங்கே வருவாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக தான் நாங்கள் இங்கே இருக்கோம்.
ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டயா, கடவுள் இறங்கி மனுஷ ரூபத்துல வருவாருன்னு சொல்லுவேன். ஆனா நான் பார்த்தது கிடையாது. அந்த சாமிக்கு மனசார தான் பூஜை பண்ணேன். அந்த சாமியா தான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு உன் ரூபத்துல வந்து நின்றுருக்கு. அது மட்டும் உண்மை. இப்ப சொல்றது எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமி மேல பாரத்தை போட்டு தான் ஒருத்தவங்களுக்கும் குறி சொல்லும் போதும் ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போதும் நான் சொல்லி அனுப்புவேன். வார்த்தையாச்சும் ஆறுதலை தரட்டும், அந்த வார்த்தையே கண்டிப்பா பழிச்சிரும்னு சொல்லி. அந்த வார்த்தைக்கு உண்டான பவர் அடுத்தவங்களுக்கு கிடைக்கணும்னு தான் நினைச்சிருக்கேன். எனக்கே நான் பயன்படுத்துறது கிடையாது. என் வாழ்க்கை வரும்போது நான் தன்னம்பிக்கை விட்டுட்டு தான் இருந்தேன். நான் தன்னம்பிக்கையோட இருங்கன்னு சொல்லி எனக்கே நீ வாக்கு சொன்ன பத்தியா? வாக்கு சொன்னதோட என்னை காப்பாத்தி உட்கார வச்சிருக்க. ரொம்ப நன்றியா. என் கண்ணுக்கு தெரிஞ்ச மனுஷ தெய்வம் நீ தான். திரும்ப எத்தனை தடவை சொன்னாலும் சொல்லுவேன். ஐயோ, பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. நீங்கள் நல்லபடியாக இருக்கணும். வேறு ஏதாவது தொந்தரவு இருந்தாலும் வந்து என்ன பாருங்கள், சரிங்களா? சரியா? ஆனா டாக்டர், எனக்கு ஆச்சரியமா தான் இருக்குண்ணே. ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்து வளர்ந்துருக்கீங்க. உங்களால ஒரு ஹாஸ்பிட்டல் ஓனாவே ரன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கு. இருந்தாலும் மக்களுக்கு இலவசமா எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க நர்ஸ், என்னதான் எனக்கு வசதி வாய்ப்புன்னு இருந்தாலும் அதெல்லாம் நான் சம்பாரிச்சது கிடையாது, எங்கள் அப்பா சம்பாரிச்சது. நான் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கட்டி அது மூலயமா மக்களுக்கு சேவை செய்யணும்னு கூட நினைக்கிறேன் தான். ஆனால் அதை மக்கள் நம்பிக்கையோட வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. எங்கள் அப்பாவோட காசு செலவு பண்ணுறதுக்கு நான் யோசிக்கணும். மக்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொன்னால் எங்கள் அப்பாவும் எப்படி பேசுவான்னு தெரியல. ஏன்னா அவர் அந்த காலத்து ஆள் தானே. அதனால தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணேன். நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணுவோம். அதுக்கப்புறமும் காசு செலவு பண்ணி தான் ஒரு சில வைத்தியத்தை பார்க்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வரும்பொழுது நம்மளுக்கு வர சம்பளத்தை வச்சு அந்த ட்ரீட்மெண்ட்டை கூட நம்ம பார்க்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணேன். சூப்பர் டாக்டர், நீங்க 3 பேருமே வேற லெவல் தான். நீங்க 3 பேர் இருக்கிறதுனால தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்பெல்லாம் பேஷண்ட் வராங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இந்த ஹாஸ்பிட்டல்ல 6 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த டாக்டர்ஸ்லாம் இப்படி கிடையாது. அவங்கள பார்த்து பயந்து தான் எல்லாரும் ஓடிட்டு இருந்தாங்க. இப்பதான் லாஸ்ட் 2 இயர்ஸா பேஷண்ட்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. நம்பிக்கையும் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக வருவாங்க. அங்கேதான் இப்ப பாப்பாக்கு ஃபீவர் குறைஞ்சிருக்குமா? இப்ப பரவாயில்ல. அதுக்கு ஏன் சோகமா சொல்றீங்க? எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க தைரியமா இருந்ததுன்னா பாப்பா தைரியமா இருப்பா. அத்தை, நான் நல்லா தைரியமா இருக்கேன்னா. என் லில்லி தங்க தைரியமா தான் இருக்காளா? அப்போ பாப்பாவை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோமா? ஐயோ, வீட்டுக்கு போனா போர் அடிக்கத்த. நான் இங்கே இருக்கேன் உங்க கூட. ஜாலியா இருக்கு தெரியுமா? பத்திய கதைய ஊருக்குள்ள அந்தந்த பிள்ளைவ ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா அழுவுது. நம்ம ஊர் பிள்ளை வந்தோன்னா ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டா ஜாலியா வருதுங்க. அதுங்களுக்கு என்ன நீங்க பயமுறுத்துற மாதிரியா வைத்தியம் பாக்குறீங்க? நீங்க பாக்குற வைத்தியத்தாலே ஏதாவது உடம்புக்கு பிரச்சனையா ஆஸ்பத்திரிக்கு போவோமான்னு கேட்டா உடனே போவோமா? அங்க போனா நம்ம அக்கா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்கன்னு உரிமையா வருதுவோ. கொஞ்ச நாள் போச்சுன்னு வச்சுக்கிறாகவே. இந்த பிள்ளைங்கெல்லாம் எங்க பேச்ச கேட்கவே கேட்காதுங்க. உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைனா தானாவே பஸ் ஏறி வந்துருங்க. ஏன்னா டாக்டரா நீங்க இருக்கும்போது இந்த பிள்ளைகளுக்கு என்ன கவலை? அதெல்லாம் இல்லைக்கா, குழந்தைங்களை எப்படி பார்க்கணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கிறோம். குழந்தைங்களுக்கும் எங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. அதனால தான் அவங்க தைரியமாக இருக்காங்க. உங்கள் பாட்டி வாயை கட்டி வயிற்ற கட்டி உங்கள் அப்பா அம்மா போனதுக்கப்புறம் உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சது வீண் போகல. அவங்க படிக்க வச்சதில் கூட பிக்கில்ல. படிக்க வச்சுருந்தா அந்த காசை சம்பாதிக்கணும், நம்ம 4 காசு பார்த்தா போதுன்னு எந்த ஆஸ்பத்திரியாச்சும் நீ வேலை பார்க்கலாம். இருந்தும் நான் நம்பூர் பக்கம் தான் வேலை பார்ப்பேன். அதுவும் நம்பூர் மக்களுக்கு தான் சேவை செய்வேன். நம்பூர் மக்களுக்கு நானே பண்ணலன்னா வேற யாரும் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நீனும் உன் ஃப்ரெண்டு எல்லாம் பண்ணுறீங்க பாரு. அதுவே பெரிய விஷயந்தான். அக்கா, நம்பூரில் இருக்கிறவங்களுக்கு வைத்தியம் பார்க்கணுன்னு தான் படித்தோமே. அப்படி இருக்கும்பொழுது படித்து முடிச்சுட்டு மட்டும் வெளியூருக்கு வேலைக்கு போயிடுவோமா? அதுவும் சரிதான். நீங்களாம் இருக்கிற வரைக்கும் இந்த ஆஸ்பத்திரிக்கு வர ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்போவும் அந்த நம்பிக்கையோட மட்டும் வாங்க, நாங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். சரிங்களா? சரிம்மா. அப்போ பாப்பாவை இன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாமா? இல்லைக்கா, அவளுக்கு ஹெவி ஃபீவர் இருந்துச்சு. அதனால தான் அட்மிட் பண்ணி பார்க்குற ரேஞ்சுக்கு இருந்தா. இப்போ அவள் என்னதான் சரியாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு நாள் மானிட்டர் பண்ணிட்டு நாளைக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்துட்றேன். சரிங்களா? சரிம்மா. அப்போ நான் இந்த பஸ் வரும்ல, அதுக்கு போயிட்டு அடுத்த பஸ்ஸுக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் இவ தனியாக இருப்பாள்ல. அதான் நான் இருக்கல்லக்கா, நான் பார்த்துக்கிறேன். ஏன் டிஸ்சார்ஜ் பண்ணி லில்லி தங்கத்தை நாளைக்கு நான் கையோட கூட கூப்பிட்டு வந்துடுறேன். நீங்கள் வீட்டில் இருங்க. நான் அக்கா கூட இருப்பேன்னா. அக்கா கூட இருங்க என் தங்கம்ல. இருக்கட்டுமா, நீ பார்த்துக்க. செத்த நேரம் மட்டும் பார்த்துக்க. உனக்கு அப்புறம் பேஷண்ட்லாம் வராங்கல்லம்மா, இவளை பார்த்துக்கிறேன்னு அவங்கள நீ பார்க்காம இருக்க முடியாதுல்ல. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைக்கா. நான் பார்த்துக்கல. பேஷண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நர்ஸ் யாராவது பார்த்துப்பாங்க. இருக்கட்டுமா, நான் அதை இந்த பஸ்ஸுக்கு போயிட்டு அடுத்த பஸ்ஸுக்கு வந்துடுறேன். ஊடெல்லாம் போட்டபடியே இருக்குல்ல, அதனால தான் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா.
இல்லைனா நான் இன்னைக்கு பரிச்சு ஒழுங்கா எழுதிருக்க மாட்டேன் தெரியுமா? ஏன் பேனாக்குள்ள பிட்டு ஏதாவது எழுதி வச்சு தந்தாங்களா? இது அப்படி இல்லடி, பிட்டு எழுதி தராங்கன்றதெல்லாம் கிடையாது. மனசார ஒருத்தவங்க பேனா வாங்கி தந்தா தெரியாத பரிச்சையை கூட நம்ம சரியா எழுதுவோம் தெரியுமா? அப்ப எங்க அப்பா ஆத்தாவும் எனக்கு ஒழுங்கா மனசார பேனா வாங்கி தரலங்கிறியா? இது நான் உங்க அப்பனாத்தாவை குறை சொல்லல. அப்பனாத்தாவே இல்லாத எனக்கு ஒருத்தவங்க பேனா வாங்கி தராங்களேன்னு தான் நான் பெருமிதப்படுறேன். அவங்க வாங்கி கொடுத்ததுக்காகவே பரிச்சை நல்லபடியா எழுதணும்னு நினைச்சுக்கிட்டே எழுதுறேன். அப்போ கடைசி வரைக்கும் நீ படிச்சு பரிச்சை எழுதணும்னு ஒத்துக்க மாட்டேன் அப்படிதானே? அது நான் படிச்சேன் தாண்டி. எடி நீ படிச்ச மட்டும்தான் பரிச்சை எழுதிருக்க, அதை பற்றி ஞாபகம் வச்சுக்கண்ணே. இந்த பிள்ளை சித்தி கொடுமையில கடந்து இவ்வளோ அழகா படிச்சு பரிச்சை எழுதுதே. நம்மளுக்கெல்லாம் எல்லா சொகுசு இருந்தும் நம்ம அப்பா ஆத்தாலாம் பரிச்சைன்னா படி படின்னு சொல்லியே படிக்க வைக்குதுவோல, நம்மளுக்கு நேரம் கொடுக்கறதோல. அப்போ கூட தண்ட கர்மாந்திரமா படிக்காம வந்து பரிச்சை எழுதுறமே. இந்த பிள்ளைக்கு படிக்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தை கொடுக்கவே மாட்டாங்களே உங்க சித்தி. அப்படி இருக்கும்போதும் இந்த பிள்ளை படிச்சுட்டு வந்து திறமையா பரிச்சை எழுதுன்னு நான்லாம் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ 50 ரூபா பேனாவுக்காக உன் திறமையை அடவு வைக்காதடி. இங்கிட்ட இருந்தாலும் இந்த பேனாவால் தான் நான் பரிச்சை எழுதுறேன். எப்போ முடியலடா சாமி. சரி, நீ அந்த பேனாவால் தான் பரிச்சை எழுதுற. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு தெரியுமா? என்ன? அது எப்படி பரிச்சை எழுதுறதுக்கு ஒரு பேனா வாங்கி தருவாங்க அப்படிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படி பரிச்சை எழுதுறதுக்கு ஒரு பேனா, அதுக்கு அண்டர்லைன் பண்றதுக்கு பிளாக் பேனா, டெக்கரேஷன் பண்றதுக்கு ஒரு கலர் பேனா, இது எல்லாத்தையும் சேர்த்தா சாமி வாங்கி கொடுக்கும்? ஏட்டியா அது எனக்கும் டவுட் தெரியுமா ரொம்ப நாளா? ஆனா அது ஆசாமி தான்ன்றது உனக்கு தெரியுதா? ஏட்டி ஆசாமி தான் நம்ம தான் கண்டுபிடிக்க கூடாதுன்னு ஒரு முடிவுல இருக்கோம்ல. கண்டுபிடிக்க கூடாதுன்னு நம்ம முடிவுல இல்ல, நீ முடிவுல இருக்க. கண்டுபிடின்னு மட்டும் என்கிட்ட சொல்லி பாரு, எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு மட்டும்னா. ஏட்டி வானாண்டி ஏறுமா மாடு. ஆனா நீ என்னதான் வேணான்னு சொன்னாலும் ஒரு நாள் அதை கண்டுபிடிச்சே தீர்வண்ண. நானும் என் சைடு பெஸ்ட் எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அது எப்படி நம்ம ஊர்ல இருக்கிற பயலுகளுக்கெல்லாம் எச்சு கையால காக்கா ஓட்டுறதுக்கே மனசு வராது. அப்படி இருக்கிற பட்சத்துல எந்த புண்ணியவான் எந்த புண்ணியவதி இந்த பேனாலாம் வாங்கி வைக்கிறாங்கன்னு நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு. அதுவும் உங்க சித்திக்காரியெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு மன தைரியத்தோட பேனா வாங்கி தராங்கன்னா அவங்க பெரிய ஆள் தானே இல்ல? ஆமா ஏடி, மற்ற பரிச்சை நான் சூப்பராக எழுதுவல. இப்படி படிக்காமலே பேனா எடுத்துட்டு போங்களா? எழுதுறீங்களான்னு பார்க்குறேன். ஏடி படிச்சுட்டு தான் பேனா எடுத்துட்டு போவேன். அப்போ பேனாவில் எழுதுறதுனால தான் மார்க் கிடைக்குது, நான் நல்லா பரிச்சை எழுதுறேங்கிறீங்க. ஏடி அதுவும் உண்மைதான். ஏன் போமா. இடி அந்த பைக்கு கிட்ட இன்னும் யாரும் ஆள் வரலடி. நான் வேணா போயிட்டு ஒரு தடவை தொட்டு பார்த்துட்டு வரட்டாடி. சும்மா இருடி நீ வேற. நானே பஸ் வரல நின்று பார்த்துட்டு இங்கே உக்காந்துட்டேன். இதில் வேற இப்போ போய் அந்த பைக்கை தொட்டு பார்த்துட்டு வரலாம். அந்த ஆள் தான் பைக்கு கிட்ட போனாலே கத்துறாருல. அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்கு அந்த பைக்கு கிட்ட போறேன்? எனக்கு அந்த பைக்கை பார்த்தா ஆசையா இருக்குடி. அந்த பைக்கு கிட்ட போய் கொஞ்ச நேரம் நின்னா தேவலாம் தான் இருக்கு. அந்த கருமை தான் ஏன்னு தெரில இது வரைக்கும். எட்டி வந்துட்டாங்கடி ஆளு. இந்த ஆஸ்பத்திரிக்கு போனா நல்ல டாக்டருங்கெல்லாம் வைத்தியம் பார்க்குறாங்கன்னு சொல்றாங்க. அவங்க பேசுற பேச்சிலே பாதி நோய் மறைஞ்சு போயிடுதுன்னு கூட சொல்றாங்க. இது அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி மேல இப்பெல்லாம் நம்பிக்கை வந்துருச்சு தெரியுமா நம்ம ஊர் ஆளுங்களுக்கு? வந்துருச்சு அதெல்லாம் வந்துருச்சு தான். இந்த அக்கா மட்டும்தான் நல்லா பேசி நான் கேட்டிருக்கேன். மற்றபடி இவங்க கூட இருக்கிற யாருமே ஒழுங்கா பேசி கேட்டதில்ல. அப்புறம் இந்த மாரியம்மா மளிகை கடையில் இருக்கும்ல அந்த அக்கா நல்லா பேசும். மற்றபடி இந்த 3 அண்ணனுங்களுமே 3 மாதிரி பேசுறாங்க தெரியுமா? இது அதுவும் அந்த பைக் வச்சிருக்கிறவரெல்லாம் மோசண்டி. எம்மா நீ அவரை பத்தி மட்டும் பேசாதண்ண. நீ போய் பைக்கு கிட்ட நின்னா அதை உன்கிட்ட பாடம் எடுக்க மாட்டாரு, என்கிட்ட வந்து பாடம் எடுக்கிறாரு தெரியுமா? அதான் எனக்கும் தெரியல. நான் பைக்கு கிட்ட போய் நின்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதான் நீ எனக்கும் புரிய மாட்டேது, உங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே? இதுக்கு என்கிட்ட சொல்றாரு. அது இவர் பேசுற நக்கல் பேச்சுக்கலாம். இவர் எப்படி டாக்டர் ஆனாரு, இவர் எப்படி வைத்தியம் பார்க்கறாருன்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா இந்த ஆஸ்பத்திரியில தான் நல்லா கிளுகிளுன்னு வைத்தியம் பார்க்கறாங்கன்றாங்க. இப்படி வேணா ஒரு நாள் உனக்கு சொரன் போய் அட்மிட் பண்ணவா? எப்படிதான் வைத்தியம் பார்க்கறாங்கன்னு பாப்பமா? அம்மா எங்க சித்தி கொண்டு தெரியுமா? சொரம் வந்தாலும் வைத்தியம் பார்க்காமலே சாவு. அப்போ முடியலடா சாமி. டே என்னடா ஏதோ ஒரு பொண்டாட்டியை பிரிஞ்சு இவ்வளோ நேரம் இந்த மாதிரி வித்த காட்டுவேண்ணா? அப்படிதான் நான் காட்டுவேண்ணா. எதையோ பண்ணி தொலை. சீக்கிரமா டீ குடிச்சிட்டு வா, கிளம்பலாம். உனக்கு வேணாமாடா? எனக்கெல்லாம் வேணாம், நீ குடிச்சிட்டு வா. மாரிமுத்தண்ணா. சொல்லுங்க டாக்டர் தம்பி. அண்ணா எனக்கு ஒரு பிளாக் டீ. சரிங்க தம்பி, இதான் எடுத்துட்டு வரேன். ஸ்டூல் எடுத்து போடவா? இல்லை வேணாண்ணா, இதோ கிளம்ப வேண்டிதான். எனக்கு மட்டும் ஒரு பிளாக் டீ கொண்டு வாங்க, குடிச்சிட்டு கிளம்புறேன். அவனுக்கு எதுவும் வேணாமா? சரிங்க தம்பி. ஏன் தம்பி ஒரு ஜூஸ் ஆச்சும் குடிக்கும்? தெரிலண்ணா, ஏதோ வேணான்னு சொல்கிறான். நீங்கள் எனக்கு மட்டும் டீ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டு எடுத்துருவாங்க. சரிங்க தம்பி.
டேய் தம்பி உங்ககிட்ட யாராவது வந்தாங்களாடா? என்ன தம்பி பேச்சுவார்த்தை போடுறாரு? என்ன யாராவது வந்து நின்னாங்களா? அது எப்பயுமே நிக்கிறது தானே தம்பி. கண்டுபிடிச்சிட்டு வரோம் இன்னைக்கு. அந்த பிள்ளை கிட்டலாம் போல தம்பி. அப்படியா, சரி நான் சமாளிக்கிறேன். கேட்டியா அந்த ஆளு பைக்கு கிட்ட நின்னா கூட கண்டுபிடிச்சிடுறாருடி. இப்ப என்ன பண்றது? போச்சு, இந்த பைக்கு கிட்ட ஏதோ பேச்சுவார்த்தையை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆத்தா மகமாயி பஸ் சீக்கிரம் வந்துடணுமா? இது நடந்து போயிடுவோமா? கம்மனு கட்டடி நீ வேற. அந்த ஆள் பேச்சுவார்த்தை போடுறத பத்த கண்டுபிடிச்சிட்டு வரும். எடி பைக்கு கிட்ட போனியா? ஏதாவது தொட்டியா? இது இல்ல நின்னு பார்த்ததோட சரி. கடவுளே, இதெல்லாமா இந்த ஆள் கண்டுபிடிப்பான்? ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாவே இருக்கோம். அட்மின் ஏன் வீடியோ போடல அப்படின்றத பற்றி உன்னை தேடி சீரியஸில் சொல்லியிருப்பேன். அச்சுக்குட்டிமாவோட சப்ஸ்கிரைபர் எல்லாமே இப்போ அங்கே இருக்கிறதுனால ஸோ 2 சேனலுக்கும் தனித்தனியாக போஸ்ட் போட வேணாமேன்னு தான் அந்த சேனலில் போட்டேன். இங்கே வந்து நாங்கள் சரவணன் வசந்தா பேச வரல, இளமாறன் விஷ்ணுவா பேச வந்திருக்கோம். பேரெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் என் நேம் இளமாறன், அவன் பேர் விஷ்ணு தான். கண்ணாலனை ஃபஸ்ட் எபிசோட் போட்ட அன்னைக்கு உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு நினச்சேன். பட் அன்றைக்கி 40 நிமிஷம் வீடியோ போனதுனால என்னால் அந்த வீடியோ கூட பேச முடியல. ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கே பயங்கரமாக எல்லாரும் வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அடுத்தடுத்து போடணும்னு தான் நினச்சேன். உங்களுக்கே தெரியும் அடுத்தடுத்து என்ன இஷ்யூ வந்துச்சுன்னு. நான் அதையும் தாண்டி நினைவுகளை எப்படி முடிக்க தானே போகிறோம், நினைவுகளை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கில் போயிட்டு இருந்தேன். பட் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்துருச்சு. ஆக்சுவலி என்னால் கடமைக்கு அந்த கல்யாணத்தை பண்ண முடியல. எல்லாமே நம்ம தனித்தனியாக பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால தான் அந்த மெகந்தியை லாஸ்ட்டாக நான் எடுத்துகிட்டு வந்தேன். சரி, வில்லேஜ் டைப்பில் நம்ம வச்சோம் அப்படின்னா அப்படி தானே மருதாணி வைப்போம் அப்படின்றதுனால தான் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் அன்றைக்கி ஒரு எபிசோட் எடுத்தேன். பட் அதுக்கு மறுநாளே தான் எனக்கு கை இந்த மாதிரி விழுந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால என்னால் கரெக்டாக வீடியோ கொடுக்க முடியல. அடுத்த நாளுங்க எபிசோட் நான் ஃப்ரேம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கவலைப்படாதீங்க, கண்ணாலனே போடுறேன், நினைவுகள் போட மாட்டியா அப்படின்னு கேட்டால் இப்போது என்னால் நார்மலான ஃப்ரேம்லாம் போட முடியும். ட்ரெஸ் கட் பண்ணிட்டு வந்து ஸோ அதை செட் பண்ணுறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இப்போ நலுங்கு ஃபங்க்ஷன், கல்யாண ஃபங்க்ஷன் அப்படின்னா நலுங்கு அந்த சந்தனம் வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது, ஸோ நம்ம எல்லா ஹீரோயினுக்குமே ஹேர் ஸ்டைல் இருக்குது. ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுறது, பூ பொட்டு புடவை இதெல்லாம் செட் பண்ணுறது பயங்கர டாஸ்க்காக இருக்கும். அதனால் மட்டும்தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா உன்னால் கண்ணால் எடுக்க முடியுது இல்லைம்மா, அப்படி இருக்கும்பொழுது நீ நினைவுகள் போடலாம்ல அப்படின்னு உங்கள் எல்லாரோட கொஷின் இருக்கும். அதுக்கான விளக்கம் தான் நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நான் நினைவுகள் ஸ்டாப் பண்ணல, ஃப்ரேம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படியும் 2 டேஸில் உங்களுக்கு வந்து நினைவுகள் கொடுத்துருவேன். பட் அது வரைக்கும் கண்ணால் போடலாமே, நார்மல் எடிட்டிங் தானே, இதில் பெருசாக எடிட்டிங் வராதுன்றதுனால தான் இப்போ நான் கண்ணால் ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நினைவுகள் ஸ்டோரி, உன்னை தேடி ஸ்டோரி போல் என்னோட இந்த ஸ்டோரிக்கும் உங்களோட சப்போர்ட் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இளமாறனோட கான்செப்ட் வேறு ட்ராக், விஷ்ணுவோட கான்செப்ட் வேறு ட்ராக், ஸோ சந்தோஷோட கான்செப்ட் தனி ட்ராக்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக ஸ்டோரியை கொடுக்கணும் அப்படின்னு தான் கண்ணால் ஸ்டோரி ரொம்ப யோசிச்சு டைட்டில் சாங்லாம் எடுத்து ஸோ இவங்க எல்லாருக்குமே தனித்தனி பிஜிஎம் செட் பண்ணி உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக கொடுக்கணும் தான் கண்ணால் ஸ்டோரி ரொம்ப நாளாக பிளான் பண்ணி அவுட்புட் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் நம்ம டைட்டில் சாங்லேயே இருந்திருப்பாரு நம்ம கருப்பு தங்கம், அவர் இதுக்கப்புறம் தான் வருவார். அவரோட ஸ்டோரி இன்னும் செம்மையாக இருக்கும். ஸோ நான் எல்லாரும் ஸ்டோரியும் போட்டு இதில் மிங்கிள் பண்ண விரும்பல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இளமாறனுக்கும் சந்தோஷுக்கும் கதையை மூவ் பண்ணுவோம். அதுக்குன்னு எனக்கு கதையை மூவ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. விஷ்ணுக்கும் கதை மூவ் ஆகும், அதே டைமில் ஈஸ்வரிக்கும் கதை மூவ் ஆகும். பட் உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக கதை கொஞ்சம் தெளிவாகிற வரைக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா இளமாறன் சந்தோஷ் இவங்களோட ஸ்டோரி வந்துட்டுருக்கோம். காமெடிக்கு எந்த விதத்துலையும் பஞ்சம் இருக்காது, ஏன்னா அட்மினோட வாய் அடங்காது. அதனால கிராமத்தில் என்னென்ன இன்சிடென்ட் நடக்குமோ, நான் பார்த்த வரைக்கும் என்னென்ன இன்சிடென்ட் நடந்ததோ இது எல்லாத்தையும் தான் உங்களுக்கு அவுட்புட்டாக இந்த ஸ்டோரியில் கொடுக்க போகிறேன். ஸோ அட்மின் கூட சேர்ந்து இந்த ஸ்டோரியிலையும் ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்களாம் ரெடியா? ரெடினா எல்லாரும் மறக்காமல் எபிசோட் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. எல்லாரோட சப்போர்ட்க்கும் எங்களோட மிகப்பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அதே போல் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்க எந்த இடத்துலையும் மிஸ் பண்ண மாட்டீங்க, இங்கேயும் செம்மையாக இருக்கும். ஸோ ஃபுல்ஃபில்லாக கொடுக்க நான் ரெடி, என் கூட ட்ராவல் பண்ண நீங்கள் ரெடியா? தோழனின் தோள்களும் அன்னை மடி, அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி.